எனக்கு வாய்த்த அடிமைகள் நம்ம அவங்களுக்கு வாய்த்த அடிமைகள் சொல்லி அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தோம். அந்த படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா கதைலாம் தனியாக எடுக்க முடியாது. ஒரு விஷயமா போவோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெய் வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவார். லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடும். பிரேக்கப் ஆனோடனே ஒரு 3 அடிமைகள் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி நான் மச்சான் நான் சூசைட் பண்ணி போகிறேன் அப்படின்னுவார். அதை பார்த்தோன்னா சூசைடுக்காக இவங்க ஹெல்ப் பண்ண போவாங்க. அப்போ பிரச்சனை மாட்டிப்பாங்க. கடைசியில் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகள்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அந்த படத்தோட கதை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் காளி வெங்கட், அப்புறம் வந்து கருணாகரன் காமெடி பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் குண்டா அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. நம்ம ஜெய் காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கும் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்து மூலிமா. இந்த படத்தோட ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்க, செகண்ட் ஹாஃப்ல எங்கே போனது தெரியாது, கடைசியில் வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் யார் தரணும்னா இந்த யூடியூப்ல வீடியோஸ் பண்ணுறவங்க, இந்த ஒரு சில சேனல்ஸில் வந்து இந்த காமெடி ஷோ பண்ணுறவங்க, வாட்ஸ்அப்காரங்க, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எல்லா காமெடி எடுத்து போட்டு ஒன்றா சொன்னால் ஒரு படம் எப்படி இருக்கும் அதே படம் தான் இந்த படம். அதுக்கப்புறம் இன்னும் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம். ஸோ இந்த மாதிரி பல கதைகள்லாம் எடுத்து நீ சொல்கிறியா செம்ம கான்செப்ட்ப்பா அதையும் எடுத்து படமாக பண்ண தான் இந்த படம் இது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ரெஃபரன்ஸ் நிறையா இந்த படத்தில் திடீர்னு பார்த்தா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அவர் வராரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா தலை ரெஃபரன்ஸ் ஒரு பக்கம் வருது, தளபதி ரெஃபரன்ஸ் வராங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இப்போ தளபதி ஃபேன் நான் தலை பண்ணுறாங்க கிளாப்ஸ் வருது. இந்த மாதிரி எது சொன்னால் கிளாப்ஸ் வருமோ அதை அப்படியே மக்கள் பல்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்துக்கு சொல்லி டக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வர ஆர்டிஸ்ட்டை விட கெஸ்ட் அப்பியரன்ஸ் நிறைய இருக்காங்க. திடீர்னு பார்த்தா தம்பி ராமையா வராரு, அதுக்கப்புறம் பார்த்தா வந்து சந்தானம் வராரு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து அஞ்சலி மேடம் கடைசியில் வராங்க. இந்த மாதிரி பல பேர் அங்கங்கே மொட்டராஜேந்தர் வருவார். இந்த மாதிரி பல பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் டயலாக்கும் இருக்கும், எல்லாருக்கும் வந்து காமெடி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ஒரு கதையுமே இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு காமெடி கலந்து ட்ரெண்ட்லியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட்லி இல்லை, லேட்டாக தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெண்ட்லியாக படம் பார்க்கணும்னா ரீசெண்ட் டேஸில் இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், ஃபேமிலியோட போயும் பார்க்கலாம், பேச்சுலராக இருந்தாலும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து நீங்கள் பார்க்கணும்னா தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு கதையே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எனக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படி தானே இருந்துச்சு. அதை தான் நீங்கள் போய் படத்தை பார்த்து தியேட்டரில் பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா கீழே வந்து இந்த படத்தோட டைரக்டர்ஸ்ட்டு அது மாதிரி பேசணுன்ற லிங்க்லாம் நாங்கள் போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தோட கேலரிஸ்லாம் நாங்கள் போட்டிருப்போம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சைடில் வந்து லைக் இருக்கும் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் பார்த்தாலும் சரி வேறு படம் பார்த்தாலும் சரி இந்த படத்துக்கு இந்த கீழே கமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முக்கியமாக எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீடியோ முடிஞ்சோடனே சைடில் டப்பா மாதிரி ஒன்று போடுவோம். அந்த டப்பாவில் வந்து பப்ளிக் ரிவ்யூன்னு ஒன்று போட்டிருப்போம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன போடுவீங்க? சன்னி லியோன். அதை வீடியோலாம் போட மாட்டேன். நன்றி.